Hi, hello guys. Very good morning. I hope you're all doing well. ஸோ திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சன் ஸ்டடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோம்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம். ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி நம்ம இந்த மூமெண்ட்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது, அடுத்த மூமெண்ட் எங்கே நடக்க போகுது அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனலில் வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து இந்த வீடியோவில் நான் டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அக்செப்டபுளாக இருக்குது அப்படின்னா ஐ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ பர்சனல் டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ 2 டேஸாக வந்து வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போட்டுடலாம். ஓகே. நான் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு பார்த்துடலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு வந்துருச்சு. உள்ளே என்ன நடந்திருக்கு, நான் வந்து ட்ரேடு போனேன், ஆனால் அது வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அது எப்படி நடந்திருக்கு, அப்புறம் நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே அப்படின்றத பார்த்தலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளை இங்கே இருக்குது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட்மெண்ட்டு அது 4 ஹவர்னுடைய ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமை மிட்டிகேட் பண்ணிவிட்டு 4 ஹவரை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்க்கு நம்ம போயாச்சு. ஸோ 15 மினிட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு லோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹை போய் பாடி க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணிட்டான், இந்த இடத்துல வந்து லோவை வந்து சோச் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ லோவை வந்து சோச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இண்டீஸ்மெண்ட்டும் இந்த இடத்துல ஒரு நல்ல இண்டீஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து செல் வந்து போகலாம். அதுவும் இல்லாமல் லண்டன் செஷன் வேறு ஓப்பனாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் வந்து போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ளையில் என்ன பண்ணிட்டோம், இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ண உடனே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மார்க்கெட் சப்ளையில் ரியாக்ட் பண்ணி இது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வராமல் மேலே போய் எஸ்எல் வந்து ட்ரிகர் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லாஸு. ஸோ மார்க்கெட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இந்த சோச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோச்சை இங்கே என்ன பண்ணியிருக்கு, பிஒய்ஸ் வந்து பண்ணியிருக்கு. இங்கே ஏன் சோச் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே வந்து ஒரு சோச் வந்திருக்கு. ஓகேங்களா? அதனால் மார்க்கெட் இங்கே போனனால இங்கே சோச் வந்துருச்சு. ஸோ இது வந்து பிஓஎஸ். ஸோ இது வந்து சோச்சுன்னு எடுத்துக்கிட்டு இந்த சப்ளையில் என்ட்ரி வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். கன்ஃபர்மேஷன் பார்த்து போகிறது பெட்டர். ஆனால் நான் டைரக்ட் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டான். எனக்கு எப்படி எஸ்எல் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மார்க்கெட் போயிட்டு ரொம்ப மைன்யூட்டாக இதை ட்ரிகர் பண்ணிவிட்டு கீழே வந்து விழுந்துட்டான். ஓகேங்களா? ஸோ கீழே விழுந்து நமக்கு இது பிரேக்கு, தென் இங்கே வந்து பிரேக். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே பிரேக். ஓகேங்களா? நமக்கு எஸ்எல் ட்ரிகர் பண்ணிட்டு நமக்கு பிரேக் ஈவனே வந்து கொடுத்துட்டோம். ஆனால் எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மெண்ட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கான். 4 ஹவர்னுடைய ரீஃபைன்மெண்ட்டை கரெக்டாக ஃபுல்லாக ரைட் அடிச்சுட்டு கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால் நமக்கு 2 லாஸு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. சரி, ஓகே, இது எடுத்தாச்சு. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்டெல்லாம் எடுத்துடலாம், எல்லாமே எடுத்துடலாம். ஸோ இப்போது இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரக்சர் பிரேக் பிஒய்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இங்கே ஒரு சோச் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சோச் பண்ணி அப்புறம் இங்கே சோச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு பிஒய்ஸ்னு ஒரு கண்டிஷனில் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து சோச்னு எடுத்துக்கலாம். அப்போது நமக்கு நெக்ஸ்ட் மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு விஷயம்,
டெய்லியில் இந்த ஹையை மார்க்கெட் இன்கேஸ் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம செல் போகிற விஷயத்த அப்படியே விட்டுறலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த ஹையை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கேட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. மார்க்கெட் வந்து இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு கீழே நல்லா ஒரு மூமெண்ட் போயிட்டுருக்கான். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்ளை வந்து கிடச்சிருக்கு. ஸோ 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எங்கேயுமே ஃப்ளிப்பு இல்லை. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து எங்கேயுமே ஃப்ளிப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூமெண்ட்டை அப்படியே வந்து லிக்விடிட்டியாக, அதாவது இன்டிஸ்மெண்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இன்டிஸ்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இந்த சப்ளையில் வந்து செல் பண்ணலாம். ஸோ 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ 5 மினிட்டில் ரீஃபண்ட்மெண்ட் எங்கே, இங்கே இருக்குது. எஸ், இதுதான் வந்து ரீஃபண்ட்மெண்ட். கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும் அப்படின்னா இந்த ரீஃபண்ட்மெண்ட் வரட்டும். மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். எனக்கு வந்து நான் டைரக்ட் என்ட்ரி போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பார்த்து நான் அந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணிப்பேன். சரி, ஓகே. இப்போது ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து கொடுத்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னா நமக்கு எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப டைட்டாக வந்துடும். ஸோ அது நமக்கு ரொம்பவே பெட்டர். இங்கே லாஸ் ஆச்சுல, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு எஸ்எல் என்ட்ரி பாயிண்ட்ன்றது டைட் ஆயிரும். ஏன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 1 மினிட்ல என்ட்ரி போக போகிறோம். 1 மினிட் ஆர் 5 மினிட்ல வந்து என்ட்ரி வந்து போவோம். ஸோ அப்போ நமக்கு என்ட்ரி அண்ட் எஸ்எல் வந்து ரொம்ப டைட் ஆகிடும். நம்ம சூப்பராக வந்து என்ட்ரி வந்து போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்த சப்ளை பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. பிரேக் ஆகிடுச்சுன்னா நம்ம பைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடலாம். அப்படி பிரேக் ஆகுது அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு பை வந்து எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு பை வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து பை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஹை பிரேக் ஆகி மேலே இன்கேஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து இங்கேருந்து செல் வந்து இந்த டிமாண்ட் வரைக்கும் அடிக்கலாம். அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து இங்கேருந்து பை வந்து அடிக்கலாம். தைரியமாக அடிக்கலாம். ஓகேங்களா? பார்க்கலாம். இந்த சப்ளைலே செல் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோயூஎஸ்டி. ஸோ யூரோயூஎஸ்டியில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 4 ஹவரில் இந்த சப்ளை ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்ளையில் இருக்கிற ரீஃபண்ட்மெண்ட்டும் பாயிண்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ 4 ஹவர் சப்ளை, 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டு. மார்க்கெட் என்ன பண்ணால் 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 5 மினிட்டில் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் பிரேக் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு இது வந்து ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கான், நமக்கு 4 ஹவர்னுடைய சப்ளையில் அதுக்குள்ளே இருக்கிற 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டு வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபண்ட்மெண்ட் வந்தனால 5 மினிட்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட 4 ஹவர்ஸ் சப்ளை, ஸோ 15 மினிட்ஸில் வந்து பார்த்தலாம். ஸோ நம்மளோட 4 ஹவர் சப்ளை என்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். நம்மளோட 4 ஹவர் சப்ளை பாடி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பாடி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் சப்ளை பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கு. நம்ம இதை என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர் அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சப்ளை ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் எடுத்து இந்த சப்ளை வந்து 15 மினிட்ஸ்லேயும் பிரேக் ஆகிருக்கு. ஓகேங்களா? 15 மினிட்ஸில் பிரேக் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னா, நமக்கு சப்ளை வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஸோ அதனால் நம்ம செல் வந்து போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே செல் வந்து போகலை. ஸோ நெக்ஸ்ட்டு மூமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே ஓவரால் லிக்விடிட்டின்றது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது.
ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஃபெயிலியர். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை வந்து ஃபெயிலியர். ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளை ஃபெயிலியர். ஓவரால் லிக்விடிட்டி இங்கே மார்க்கெட் இந்த ஹையை தூக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ 15 மினிட்ஸில் நமக்கு ஏதாவது வந்து கிடைக்குதா பார்க்கலாம். பை என்ட்ரி 15 மினிட்ஸில் இங்கே ஒரு பை என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பிஓஎஸ். ஓகே, இங்கே வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ அதை நான் ப்ரீவியஸாக இந்த வீடியோ நான் பார்த்துட்டு வந்து பேசலை, நான் கரண்ட்லேயே தான் அனலைஸ் பண்ணுறேன். என்ன நடந்திருக்குன்றது கரண்ட்டில் தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த லோ என்ன பண்ணியிருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த ஹையை எடுத்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த லோவை மார்க்கெட் இங்கே ஹையை எடுத்திருக்கு. அப்போது இந்த லோக்கு, ஓகேங்களா, இந்த லோக்கு பவர்ன்றது இருக்குது. ஸோ லாஜிக்கலி அதானே, இங்கே வந்த செல்லர்ஸ் தான், சரி இங்கே வந்த பையர்ஸ் தான் தூக்கிட்டு போய் இங்கே இருக்கிற செல்லர்ஸை அடிச்சிருக்காங்க. அப்போது இங்கே வந்து சம் ஆஃப் த எஸ்எல்ஸ் இருக்கும். அந்த எஸ்எல் மார்க்கெட் ஹண்ட் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ ஹண்ட் பண்ணனால நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஹைலி சான்ஸ் கிடையாது. ஹைலி சான்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைலி சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா. ஆனால் சான்ஸ் இருக்குது, இங்கேருந்தும் போகலாம் மார்க்கெட், ஆனால் ஹைலி சான்ஸ் கிடையாது. ஸோ இதில் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்து என்ட்ரி போடலாம். இங்கே என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இங்கே இருந்தால் இங்கே வந்தால் சப்ளைக்கு ரியாக்ட் வந்து கொடுத்தான். ஓகேங்களா. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், கீழே இருந்தால் சப்ளைக்கு வந்துட்டான், ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா. அப்போ இந்த ரியாக்ஷனில் ஒரு நல்ல டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு டிமாண்டு, இது வந்து ஒரு டிமாண்டு. அப்போது இதுவும் டிமாண்டு தானே, இதுவும் டிமாண்டு. ஆனால் இந்த டிமாண்டில் இருந்து இப்போது கீழே வரான்னு வைங்களேன், இப்படி வந்து இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறான்னு ஒரு லாஜிக் வந்து நம்ம பேசலாம் இப்படி. ஓகேங்களா. அப்போ இந்த லோ வந்து இன்டியூஸ்மெண்ட் ஆகும். ஏன்னா இங்கே வந்து இன்டியூஸ்மெண்ட் இல்லை, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா. இது இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல. ஆனால் அது வந்து அவ்வளோ பவர் வந்து கிடையாது. அப்படின்றனால நம்ம இதை இன்டியூஸ்மெண்ட்டாக மார்க்கெட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே போயிட்டு இந்த ஃப்ளிப்பில், இது வந்து ஃப்ளிப்புங்க. ஓகேங்களா. ரியாக்ஷன் பண்ணி டிமாண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் போயிருக்கு. இந்த ஃப்ளிப்பில் மார்க்கெட் வந்து பை ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஆனால் இதில் இன்னொரு சின்ன விஷயத்த நம்ம கவனிச்சே ஆகும். இதுவும் டிமாண்டு தான். இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் இருக்குல்ல, இதுவும் டிமாண்டு தான். ஸோ மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த டிமாண்டில் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இப்போ மார்க்கெட் கீழே வந்தானா இதை பிரேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு கீழே டிமாண்ட் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இது ஃபுல் சைஸ் பாடி கேண்டலும் ஒரு டிமாண்டு தான். ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த ஃபுல் சைஸ் பாடி கேண்டில் டிமாண்டாக போடுங்க. அதுக்கு உள்ளே போயிட்டு 5 மினிட்டில் ரீஃபைன்மெண்ட்லாம் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டு 1 மினிட்டில் என்ன பண்ணுறோம், பை வந்து போகிறோம். எப்போ பை போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போது மார்க்கெட் வந்து இப்படியே கீழே வரானா பை வந்து பண்ணலாம். இன்கேஸ் மேலே போய் சப்ளை மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வரானா நம்ம அந்த பையன்ற பொசிஷனை விட்டுறணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து 50%. ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுருங்க. இது வந்து 50% தான் சான்ஸ் அப்படின்றத உங்கள் சார்ட்டில் நோட் பண்ணிடுங்க. இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. அதனால் இதை கூட கொஞ்சம் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இதுவும் 50% தான், இதுவும் 50%. ஓகேங்களா. இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது, 50% 50% சொல்கிறீங்களே அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்புறம் ஆக்சுவலாக இங்கே ஒரு சப்ளை, இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, இதுவும் டிமாண்டு தான். ஓகேங்களா. நல்லா பார்த்துங்க, வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்குங்க. இது ஒரு டிமாண்ட்,
இது ஒரு டிமாண்ட், தென் இது ஒரு இந்த ஸ்வீப் பண்ணியிருக்கல இது ஒரு டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் கம்மி தான் இதுவும். ஓகேங்களா? இன்கேஸ் இது கூட ஒர்க் ஆகலாம். இப்போது இதை இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு கூட பை ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இங்கே கூட மார்க்கெட் போகலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, இதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இது மூணுத்துலையுமே கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் லாஸ் ஆனாலும் இதில் பிடிச்சிடலாம். அப்படி ஃபெயில் ஆகக்கூடிய மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுக்காது, அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் கோல்டு அண்ட் யூரோ யூஎஸ்டியில். சரிங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.